மஞ்சள் நல்லா ஒரு துண்டு, பெரிய துண்டில் ஒரு துண்டு மஞ்சள், மிளகு 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், திப்பிலி சும்மா ஒரு 4-5 திப்பிலி வச்சா போதும். சுக்கு ஒரு 4-5 சுக்கு. ஓமம் வந்து கொஞ்சம் நிறையவே வைக்கணும், ஒரு 3-4 ஸ்பூன் வைங்க. வெட்டி வேர் கொஞ்சமாக, பூண்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு. ஓமம், கடுகு, நல்ல மிளகு, திப்பிலி, மஞ்சள் துண்டு நாங்கள் வைக்கலை, எங்கள்கிட்ட தூளாக இருக்குது, அதனால் நாங்கள் துண்டு வைக்கலை. நீங்கள் மஞ்சள் துண்டு வச்சுக்கிங்க, முழு மஞ்சள். இதுக்கப்புறமா சுக்கு சுக்கு இது அனைத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்க. நல்லா நைஸாக அரைக்கணும், ஏன்னா வந்து கொஞ்சம் திப்பியாக இருந்தாலும் நம்ம சாப்பிடும்போது இதாக இருக்கும். கொஞ்சம் நல்லா நைஸாகவே நீங்கள் அரைச்சிக்கிங்க. நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகியாச்சு. நல்லா மை போல் பட்டு போல் அரைச்சி எடுத்தாச்சு. இது மசாலா மட்டும்தான். இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சேர்க்குறோன்னு பார்ப்போம். நம்ம தேங்காய் திருவி எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு தேங்காய் திருவி எடுத்துருக்கோம், கொஞ்சம் குழம்பு நிறைய வைக்கிறதுக்காக. தேங்காவை நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மீனுக்கு பேர் பண்ணா மீன் சொல்லுவாங்க. இது குழந்தை பெற்றவங்களுக்கு பால் சுரக்கிறதுக்கு இந்த மீன் நல்ல ஒரு இதுவாக இருக்கும். நல்லா பால் சுரக்கக்கூடிய மீன் பண்ணா மீன், இந்த மீன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தேங்காவை அதில் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 கரண்டி. நாங்கள் வந்து மஞ்சளை முழுசாக வச்சு அரைக்கலை. நீங்கள் முழுசாக வச்சு அரைச்சிங்கன்னா மஞ்சள் பொடி போட தேவையில்லை. நாங்கள் அரைக்காதனால கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறோம். ஏன்னா மஞ்சள் தூள் நிறைய போடணும் இந்த குழம்புக்கு, அப்போ தான் மீனோட அந்த இது இருக்காது. அதனால் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி. புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சிக்கிங்க. கரைச்சி அதில் ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூண்டு வச்சு எல்லாம் சேர்த்து நல்லா அவ்வளோதான். அவ்வளோத்தையும் போட்டு குழம்பு நல்லா கலக்கி ஊற்றி அடுப்பில் வச்சிட வேண்டியதான். நான் அடுப்பில் வைக்க குழம்பு ரெடியான வீடியோ நான் போடலை. அது என்னென்னா அவங்க வெளியில் வச்சு பண்ணுவாங்க, அதனால் நான் எடுக்க முடியல. இது நல்லா குழம்பு நல்லா கொதிக்க வச்சுட்டாலே போதும். நம்ம நார்மல் மீன் குழம்பு செய்கிற மாதிரி நல்லா கொதிக்க வேண்டிய எண்ணெய் மேலே பிறந்து இறக்கிட்டாலே போதும். அவ்வளோதான், இந்த குழம்பு ரெடி. இப்போ வந்து நம்ம வந்து இது குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டிய பெஸ்ட்டான ஒரு மருந்து. முதுகு வலி, இடுப்பு வலி, அதுக்கப்புறம் குழந்தை பெற்ற சோர்வு, அப்புறம் பால் கொடுக்கும்போது செரிமானம் இல்லாமல் இருக்கிறது, எல்லாத்துக்கும் சிறந்த ஒரு மருந்து. குழந்தை பெற்ற தாய்மார்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய இது 90 நாள் இந்த குடிமிளகு குழம்பு கண்டிப்பாக எல்லா மக்களும் சாப்பிடுவாங்க. பிடிச்சிருக்குதா லைக். குழம்பு சாப்பிட பிடிக்காதவங்க இது அனைத்திலையும் கொஞ்சம் குறைச்சி நீங்கள் அரைச்சி நல்லா விழுதாக எடுத்து அதை தண்ணி ஊற்றி வடிகட்டி அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கலாம். சிலவங்களுக்கு குழம்பு பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது. அப்போ நீங்கள் இந்த தண்ணியாக எடுத்து குடித்தா கூட ரொம்ப நல்லது. சாப்பிடுங்க, உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.